ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு மலையிலேருந்து கீழே இறங்கும்பொழுது அங்கே ஒரு கடை இருந்துச்சுங்க. சரி அந்த கடையில் பசியாக இருக்குது சாப்பிடலாம் சொல்லிட்டு இறங்கி உள்ளே போகணும். அதுக்குள்ளே நம்பால் உள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. கஞ்சி சாமிக்கு தோசை வேணும். சுடு கஞ்சி என்ன இது என்னது? இதில் கறி லெமன் ஊறுகாய் அடிபொலி. போலியா கஞ்சின்னு சொன்னீங்க இப்போ? சூடு கஞ்சி கடலை பொரி எப்படி இருக்கு? அடிபொலி. நீங்கள் என்ன தமிழா என்ன? அது நாங்கள் சென்னையிலேருந்து வந்து தமிழ் ஆளுக்காரர். പക്ഷേ ഇവിടെ வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகி கேரளாக்கு யார் வந்தாலும் மிஸ் செய்ய வேண்டாம், சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். நம்ம எவ்வளோ இடத்துல என்னென்னமோ சாப்பிட்ருப்போம், ஆனால் இந்த மாதிரி இடத்துல இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுவும் இல்லாமல் இது மூலிமா அவங்களுக்கு வியாபாரம் நடக்குதுன்ற போது அதுவும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சுடுகஞ்சி அந்த கடலைக்கறி இல்லாமல் அண்ணன் வேறு ஏதோ கொண்டு வராரு, மஞ்சள் கலரில் என்னவோ, அதை கேட்கலாம் வாங்க என்னென்னு. என்னது? கப்பக்கிழங்கு. அதில் ஊற்றி இருக்கிறது நிலக்கரி. நிலக்கரியா? கிரேவி. நிலக்கடலையாடா கிரேவி. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், மரவள்ளி கிழங்கு. ஓகே. அவங்க வந்து இது கப்பக்களின்னு சொல்லுவாங்க. சரி சரி. கப்பக்கிழங்கு மசாலாலாம் போட்டு அது மேலே கொஞ்சம் கிரேவி போட்டு. இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது? ஹெல்த்தி ஃபுட்டு. சொல்லுங்கள் சார், எப்படி சார் இருக்குது? இருக்குங்களா? ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ சாஃப்ட் இந்த கிழங்கு. நம்ம வீட்டில் வந்து இதை ஸ்வீட் போட்டு செஞ்சு சாப்பிடுவோம். இவங்க வந்து அதை கொஞ்சம் காரம் மசாலாலாம் போட்டு செஞ்சு, காரம் இல்லை லைட்டாக நல்லா இருக்கும்.